எப்படிலாம் இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சா? காலைல சாப்பிடாம வந்து அப்படியே இந்த முயலோட காது மாதிரியே இருக்கு. தொட்டு பார்த்தா அழகா இருக்குல்ல, சூப்பரா. கம்மி தானா? ஒரு பப்பாயா வந்து ஹைபிரிட்டு. எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இன்னைக்கு வந்து இந்த காக்கை கூட்டம் வந்து எங்க போறாங்கன்னா காக்காபாளையம் போறாங்க. என்ன அங்க வந்து நம்ம உஷாராணின்னு சொல்லிட்டு ஒரு கடை ஒன்று இருக்கு. உஷாராணி மட்டன் கடைன்னு சொல்லிட்டு அங்கே சூப்பராக இருக்குங்க. பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பிரியாணி கடையில் வந்து கூட்டிகிட்டு போய் என் பையனுக்கும் எங்கள் நாத்தனார் பையனுக்கும் பிரியாணி வாங்கி தரலாம் அப்படின்ட்டு இருக்கேன். விகாஸ் சாப்பிட்ருக்கான் சின்ன வயசில். அவனுக்கு அப்படி டேஸ்ட் ஒன்றும் தெரியல. ஆனால் இன்னைக்கு நம்ம கூட்டு போய் சாப்பிட வைக்கிறது தான் அவனுக்கு டேஸ்ட் தெரிய போகுது. ஒருத்தர் இதுக்கு மேலே நான்வெஜ்ஜே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. என்ன பண்ணுவாங்க, லாஸ்ட்டாக வந்து பொண்டாட்டி கையால் ஒரு ட்ரிப் நல்லா பிரியாணியை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம், இல்லை மட்டன் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. இல்லை அம்மா கையால் ஒரு ட்ரிப் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம், அவங்க கையால் செஞ்சு சாப்பிட்டு லாஸ்ட்டாக சாப்பிட்டதா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க தானே. ஆனால் எங்கள் வீட்டுக்காரு நான்வெஜ் விடுறதுக்கு முன்னாடி நாள் போய் உஷாராணியில் தான் வந்து பிரியாணி சாப்பிட்டு வந்தார். நம்ம வேண்டான்னு விட போகிறோம், அது நல்லா டேஸ்டான பிரியாணி சாப்பிட்டுட்டு விட்டுறலாம் அப்படிங்கிறதுக்காக அங்கே போய் தாங்க சாப்பிட்டுட்டு வந்தார். கடைசியாக சாப்பிட்டு வந்தார். அதனால் அந்தளவுக்கு அது டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேணால் ஒரு ட்ரிப் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த இடத்துடைய லொக்கேஷனை நான் சொல்கிறேன், நான் போகும்போது சொல்கிறேன். சங்ககிரி போகிற வழி தான் காக்காபாளையம். சேலத்துலேருந்து ஈரோடு போகிற வழி காக்காபாளையத்துலேயே இருக்குது அந்த கடை. நான் கரெக்டான அட்ரஸ் சொல்கிறேன் உங்களுக்கு. அந்த இடத்துல தான் இன்னைக்கு கூட்டு போய் சாப்பிட வைக்க போகிறோம். அவங்களாம் நான்வெஜ் சாப்பிடுவாங்க, நாங்கள் என்ன சாப்பிட்றது, சைவம் தானே சாப்பிடணும், ஏன் கடைக்கடையாக தொலைவணும் அப்படின்ட்டு இன்னைக்கு நான் சாப்பாடு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு காலைல நம்ம வினிஷா பொண்ணுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்து விட்டேங்க. ஏன்னா நம்ம வினிஷா பொண்ணு சொல்ல மறந்துட்டேன், கேக் கற்றுக்க போகிறான், பேக்கிங் கிளாஸ்க்கு போயிட்டுருக்கா இப்போ. ஏன்னா நல்லா கேக்லாம் செய்கிறா இல்லைங்களா, அதனால் சரி எது நல்லா வருதோ அதை நம்ம கற்றுக் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் அவங்க கன்டினியூ பண்ணுறாங்களோ பண்ணலையோ அது அவங்களோட விருப்பம். அதனால கேக் கற்றுக்கிறதுக்கு அமுச்சு விட்டுருக்குறேன் பேக்கிங் கிளாஸ்க்கு. கூட வந்து டிரைவிங் கிளாஸும் கற்றுக் கொடுக்குறோம். ரெண்டுமே போய் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ரெண்டுக்குமே அமுச்சு விடுறேன். இப்போ காலைல 7 மணிக்கே போயிடுறான். ஒரு 15 நாளைக்கு தான் அதெல்லாம் கற்றுட்டு வந்துடுவான். கற்றுட்டு வந்ததுக்கப்புறம் விதவிதமாக செஞ்சு காட்டுறோம் உங்களுக்கு. செஞ்சு சாப்பிட போகிறோம். ஆமாம், இப்பயே செஞ்சு கொண்டு வந்துட்டு இருக்கா. இன்னைக்கு ஒன்று கொண்டு வருவா, காட்டுறேன் உங்களுக்கு. இன்றைக்கி அவளுக்கு என்ன செஞ்சு கொடுத்துட்டுனாக்கா அவரைக்கொட்டை கத்திரிக்காய் குழம்பு தான். பாருங்கள், நல்லா ஃபுல்லாக ஒரு குண்டா குழம்பு வச்சுட்டேன். அப்புறம் பீட்ரூட் பொரியல் பண்ணேன், தயிர், அதுக்கப்புறம் கொத்தமல்லி சட்னி. இதுதான் இன்றைக்கி பண்ணேன் காலையில் மெனு. இதை வந்து நாங்களும் கொண்டு போனால் ஏதாவது ரோட்டோரத்தில் உட்காந்து கூட நானும் எங்கள் வீட்டுக்காரர் 3 பேர் சாப்பிட்றலாம் இல்லைங்களா. அதுக்காக தான். ஏன் கடையாக போய் ஏறணும், அந்த கடையில் சாப்பிட்டா பிடிக்கல, இந்த கடையில் சாப்பிட்டா பிடிக்கலன்னு சொல்கிறாரு. அதனால் ஏதாவது ஒரு ரோட்டோரத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்டு, நிறைய பார்க்குங்க இருக்குது, எதுலையாவது ஒன்று உட்காந்து சாப்பிட்றலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணிட்டு டிஃபன் பாக்ஸ் கட்டிட்டேன். அது இருக்கிற அன்னைக்காவது எடுத்துகிட்டு போகலாம், இல்லாத அன்னைக்காவது ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலாம், வாய்ப்பு இருக்கிற அன்னைக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகேங்களா, இது எங்கள் மூடி. இப்போ இன்னைக்கு இது எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே எப்படி இருக்குது உஷாராணி சாப்பாடு அப்படிங்கிறது என் பையன் சொல்லுவான். சரிங்களா, போகலாம். நம்ம பேக்கிங் முடிச்சுட்டு காட்டுறேன். விகாஸ் தம்பி காலையிலேருந்தே சாப்பிடாம இருக்கிறான். சாப்பிடாம இருக்குதா? சரி போகலாம் வாங்க. மேச்சேரியில் இருந்து தாரமங்கலம், ஜலகண்டாபுரம் இந்த வழியாக தாங்க நாங்கள் போகணும். அந்த ஊரோட பேர் வந்து வேம்படி தாளம்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு தான் போகணும். நம்ம தாரமங்கலம் கைலாசநாதர் கோவில் தான் அது. அந்த கோவிலை தாண்டி தான் போகணும். அதனால் கோயிலை கோபுரத்தை வந்து நம்ம பத்ரகாளி அம்மன் கோயில் கோபுரம் எடுக்கலை இல்லைங்களா இன்றைக்கி. அதனால் நம்ம கைலாசநாதர் கோபுரத்தையாவது எடுத்துடலாம் அப்படின்ட்டு தான் நம்ம கோபுரத்தையும் கேட்சப் பண்ணியாச்சு. இப்போ அந்த வழியாக தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். நாங்கள் சொன்ன அந்த உஷாராணி ஹோட்டல் இதுதாங்க. ஹோட்டலுடைய போர்டே உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டியிருக்கிறேன். அவங்க ஃபோன் நம்பர்லேருந்து அவங்க அட்ரஸ்லேருந்து எல்லாமே அதில் இருக்குது. நாங்கள் போனோடனே நல்ல வரவேற்பு கொடுத்தாரு. ஏன்னாக்கா ரெகுலராக எங்கள் மாமா அங்கே போய் சாப்பிடுவார். அதனால் எங்கள் மாமாவும் அவரும் வந்து அந்த கடை ஓனரும் ரொம்ப ஃப்ரெண்டுங்க. அவர் வந்து ஒரு வீடியோ எடுத்து போட்டார்.
அந்த வீடியோவில் கூட எங்கள் மாமனார் சாப்பிட்டுக்கிற மாதிரி இருக்கும் அந்த வீடியோவில். அதனால் அவ்வளோ நல்லா நெருக்கமான ஃப்ரெண்டு அவங்க 2 பேருமே. இப்போ எப்படி நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்காகவே பையனை கூட்டிகிட்டு போனோமோ அதே போல் அவரும் சாப்பிட்ணும் ஞாபகம் வந்துருச்சுன்னா அவர் போய் அங்கே சாப்பிட்டு வந்துடுவார். அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டு நல்லா இருக்குது, பிடிச்சிருக்குது அவருக்கு அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி செய்வார். 1/2 பிளேட் பிரியாணிங்க. அதுக்கு வந்து மட்டன் இல்லைன்னா சிக்கன் 2ல் ஏதாவது ஒன்று வந்து 1/2 பிளேட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ரைத்தா கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸு, குழம்பு, ரசம், தயிர் இது எல்லாமே கொடுக்குறாங்க. சில்லி வந்து நம்ம தனியாக வாங்கிக்கணும். இதுதான் காம்போவாக கொடுக்குறாங்க. திங்கக்கிழமை லீவுங்க. அதே போல் அமாவாசை அன்னைக்கும் லீவ் விட்டுறாரு. மற்ற நாட்கள் எல்லா நாட்கள்லையுமே இருக்குது. பார்சல் தாங்க அதிகமாக வாங்கிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி தாங்க மகனுக்கு வாங்கி கொடுத்துட்டு மகன் சாப்பிட்றத உட்காந்து ரசித்து பார்த்துட்டு இருந்தார். இது மாதிரி நிறைய பேர் பண்ணுவாங்க. மகனுக்கு வந்து வாங்கி கொடுத்துட்டு தான் சாப்பிடாமல் உட்காந்து பார்ப்பாங்க. ஆனால் எங்கள் வீட்டுக்கார் வந்து நான்வெஜ் சாப்பிட்றதில்ல, அதனால் சாப்பிட்ல. மற்றவங்கள சொல்கிறேன் நான். ஆனால் இவர் வந்து சாப்பிட்றதா இருந்தால் இந்நேரம் அவர் ஒரு பிளேட் வாங்கி சாப்பிட்ருப்பாரு. அதுக்கப்புறமேட்டு வேறு எதுவும் வாங்கிக்கல இந்த பசங்க. ரசம்லாம் சாப்பிட்றான்னு சொல்லி சொன்னோம், வேணாம் அப்படின்ட்டாங்க. அதுக்குள்ளே போய் அவர் ஓனர்கிட்ட போய் உட்காந்து நியாயம் பேச ஆரம்பிச்சிட்டாரு எங்கள் வீட்டுக்காரரு. கொஞ்சம் ரசம் மட்டும் கொடுங்க, நாங்கள் கொண்டு வந்த சாப்பாட்டுக்கு ரசம் கொஞ்சம் வேணும்னு சொல்லி கேட்டார் எங்கள் வீட்டுக்காரரு. அவர் எது வேணாலும் வாங்கிட்டு போங்க தம்பி அப்படின்னாரு. அதனால் அவர் கவரில் வந்து ரசம் மட்டும் கட்டி கொடுத்தாங்க. அங்கே வெயிட் பண்ணி ரசம் மட்டும் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். சேலம் பக்கம் வந்தீங்கன்னாக்கா கட்டாயமாக இந்த கடைக்கு ஒரு ட்ரிப் விசிட் பண்ணி பாருங்கள். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கட்டாயமாக சொல்லுங்கள். எப்படிலாம் இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சா? கல்ல சாப்பிடாம வந்து சாப்பிட்டதுக்கு ஒர்த்தாடா? சாப்பிட்டு முடிச்சிட்டாச்சு. திருப்தியாக சாப்பிட்டாரு விகாஸ் தம்பி. இப்போ அடுத்ததான் வந்து வைகுந்தம் இருக்கு இல்லைங்களா, அங்கே தான் போயிட்டுருக்கோம். அங்கே ஒரு சரவண பவன் இருக்குது. அங்கே வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு சரவண பவனில் போய் ஏதாவது வேணுன்னா வாங்கிக்கிட்டு அப்படின்னு அவங்க கொண்டு வந்த சாப்பாட்டையும் அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கோம். போய் பார்க்கலாம் அங்கே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உட்காந்து சாப்பிட்ற மாதிரி பிளேஸ்லாம் இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்டு வந்துடலாம். மெயினாக அங்கே ஒரு நர்சரி ஒன்று பார்த்து வச்சுருக்கேன். அதை பார்க்குறதுக்கு தான் போகலான்ட்டு கிளம்பி போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம ஒரு செடி கடைக்கு வந்திருக்கிறோம். இங்கே தான் வந்து வைகுந்தம், இந்த சரவண பவனில் தான் வந்து நிறைய செடிங்க இருக்குது. பார்க்கலாம் என்னென்ன செடி புதுசாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது அழகாக இருக்குது. இது சூப்பர், ஒன்று வாங்கிக்கலாம். நாங்கள் போன நேரம் அங்கே ஒர்க் பண்ணுற லேடிஸ் எல்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு போயிட்டாங்க. ஆனால் அதனால் அங்கே கார்டனில் யாருமே இல்லை. நான் மட்டும்தான் போய் சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். இங்கே வந்து நாட்டு வல்லாரை வச்சுருந்தாங்க, சக்கரை துளசி வச்சுருந்தாங்க. அது எனக்கு இந்த சக்கரை துளசி தான் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா நாட்டு வல்லாரை நம்ம வீட்டிலேயே இருக்குது இல்லைங்களா, அதனால் அது வாங்கலை நான். அப்புறம் ரெட் லேடின்னு சொல்லிட்டு ஒரு பப்பாயா செடி காட்டினாங்க. அது வந்து சரி ஹைப்ரிட் தான், ஆனால் வாங்கினா எங்கள் வீட்டுக்காரர் திட்டுவார் தான். சரி இப்போ இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ ரெட் லேடி இல்லை அந்த பேர் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்காக வாங்கினேன். ஒரு 2 பப்பாயா, நம்ம சிகப்பு கலர் பப்பாயாவா, பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அப்படியே இந்த முயலோட காது மாதிரியே இருக்கு. தொட்டு பார்த்தா அழகா இருக்குல்ல, சூப்பரா நல்லா இருக்குது. தொட்டு பாரு, மொசு இருக்குது, நல்லா இருக்கு. இந்த இன்டோர் பிளான்ட் நிறைய வச்சுருக்காங்க, அழகா இருக்குதுல்ல, நிறைய இன்டோர் பிளான்ட் இருக்கு. அக்கா இது எவ்வளோ வருது தொட்டி? கம்மி தானா? ஒரு பப்பாயா வந்து ஹைபிரிட்டு, அதனால எங்கள் வீட்டுக்காரர் திட்டுவாருன்னு ஒன்று மட்டும் எடுத்துட்டேன். ஏன்னா ரெட் லேடினாங்க, பேர் அழகாக்குது லேடியோட பேர். அதெல்லாம் குத்துண்டா முள். அப்புறமேட்டு
கனகாம்பரப்பூ, ஹைப்ரிட் கனகாம்பரப்பூ, அப்புறம் இனிப்பு துளசி தான் எடுத்துருக்கேன். இனிப்பு துளசி, அப்புறம் ஒன்று ஆங்கிங் இது, அவ்வளோதான். போதுமா? போகலாம். ஆனால் இங்கே வந்து நிறைய இந்த மாதிரி அழகுக்கு வைக்கிற செடிகள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. வேணும்னா இன்டோர் பிளான்ட்லாம் வாங்குறதுனா இங்கே வந்து வாங்கிக்கலாம். நிறைய வச்சுருக்காங்க. ஆனால் இது எதுக்கு இருக்கும்? ஏங்க இந்த காருக்கு பாருங்க சார்ஜ் ஏறிட்டு இருக்குது. நான் இப்பதான் பாக்குறேன் காருக்கு சார்ஜ் ஏறிட்டு இருக்கிறத. இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. நீங்க பாத்துக்கிறீங்களா? 4 செடிகளை வாங்கிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. அடுத்ததான் எங்கே போனோம் அப்படின்னாக்கா சங்ககிரிக்கு தான் போயிருந்தோம். அங்கே வந்து நம்ம லாரி வந்து கொஞ்சம் பட்டறையில் விட்டுருந்தாங்க. அதை பார்த்துட்டு வந்துடலாம், வந்ததே வந்தோம் இவ்வளோ தூரம், அதை பார்த்துட்டு போயிடலான்னு சொன்னார். அதுக்காக வேண்டி லாரி பட்டறைக்கு தான் போயிருந்தோம். அந்த பற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. இப்போ அடுத்ததான் வந்து சாப்பிட்றதுக்கு தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நான் கொண்டு வந்த சாப்பாட்டை சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டார் எங்கள் வீட்டுக்காரரு. சங்ககிரியில் ஒரு சூப்பரான ஒரு மெஸ் ஒன்று இருக்குது, அங்கே கூட்டிகிட்டு போகிறேன், அங்கே போய் சாப்பிட்லாம் வான்னு சொல்லி சொன்னார். இப்போ அந்த கடைக்கு தான் போயிட்டுருக்கோம் நாங்கள். அந்த மெஸ்ஸு வந்து நம்ம சங்ககிரியிலேருந்து ஈரோடு போகிறோம் இல்லைங்களா, அந்த வழியில் முன்னாடியே இருக்குதுங்க. ஈரோடுக்கு என்ட்ரன்ஸ் உள்ளே போகும்போதே முன்னாடியே இருக்குது. இந்த கடையோட பேர் ஆனந்த பவன் வைஷ்யால் மெஸ். என்னன்னா பவானி மெயின் ரோடு, ஏபிகே காம்ப்ளெக்ஸ். ஓகே, கரெக்டு. எங்கள் வீட்டுக்காரர் போய் வெயிட் பண்ணுறாரு. கடை கூட்டமாக இருக்கும் போல இருக்குதுங்க, அதனால் வெயிட் பண்ணுறாரு. உள்ளே உட்காரத்துக்கு ஆளுங்க கம்மியாக தான் உட்கார முடியும், அதுக்காக தான். அதுதான் சங்ககிரிலேருந்து அப்படியே நம்ம பவானி போகிற ரோடு. ஓகே, சரி, உள்ளே போய் என்னென்ன சாப்பாடு கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். எப்போ சங்ககிரி? ஓ ஓகே, லேண்ட்மார்க் சொல்கிறாரு பாருங்க, சத்யாவுக்கு ஆப்போசிட், அப்படி நேர் ஆப்போசிட்டு. ஓகே, சங்ககிரி எப்போ வந்தாலும் எங்கள் வீட்டுக்காரர் இங்கே தான் சாப்பிடுவார், ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவார். அதனால தான் நானுமே ஒரு ட்ரிப் சாப்பிட்ருக்கேன். நீங்களுமே வரும்போது இங்கே வந்து சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், சாப்பிட்டு பார்த்துட்டு. இப்போ போய் பார்க்கலாம் உள்ளே என்னென்ன ஐட்டம் கொடுக்குறாங்கன்னு. இங்கே வந்து கம்மியான ஆட்கள் தான் உள்ளே உட்கார முடியும், அதனால் வரீங்க வெயிட் பண்ணி இருந்து அங்கே போய் உள்ளே போய் உட்காந்து சாப்பிட்றாங்க. ஏன்னாக்கா அந்தளவுக்கு ஏன் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறதுனால தானேங்க வெயிட் பண்ணுவாங்க. அதனால தான் எனக்கு வந்து இங்கே பிடிச்சதே வந்து என்னன்னாக்கா, நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கொஞ்சம் வந்து பருப்பு குழம்பு சாதம் பிணைஞ்சிட்டு கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டேன். ஆனால் அவர் வந்து அந்த கடை ஓனர், அவருமே எல்லாருக்குமே பரிமாறுவார். அவர் வந்து கேட்டார், ஏமா உங்களுக்கு அது டேஸ்ட்டு பிடிக்கலையா, உங்களுக்கு அதில் உங்களுக்கு என்ன பிடிக்காமல் போச்சு அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து கேட்டார். ஆனால் இந்த மாதிரிலாம் எந்த கடையிலையுமே கேட்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தரையும் பார்த்து அவங்க ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் அப்படி ஒரு சிரித்த முகத்தோடைய அவ்வளோ நல்லா அவங்க கவனித்தாங்க. அதுதான் அந்த கடையோடைய ப்ளஸ்ஸு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருக்குமே அப்படி தான் பரிமாறினாங்க. ஒருத்தர் ஒரு சாப்பாடு ஒதுக்கிட்டாங்கன்னா அது எதனால் அவங்க ஒதுக்கிட்டாங்க, என்ன அதில் அவங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறத யாருங்க கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க, நீங்களே சொல்லுங்கள். ஆனால் அவர் வந்து கேட்டார், இல்லைங்க என்னால் சாப்பிட முடியலன்னு வச்சுட்டேன் நான், அப்படி தான் சொன்னேன் நான். ஃபஸ்ட்டு பொடி போடுறாங்க, அதுக்கப்புறம் பருப்பு சாம்பார், புளிக்குழம்பு, அதுக்கப்புறம் தயிர், ரசம், 2 பொரியல் வைக்கிறாங்க, ஊறுகாய் எல்லாமே கொடுக்குறாங்க. எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டோமா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நல்ல சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. அவங்க அன்பாக பரிமாறத்துக்காகவே நம்ம மறுபடியும் போய் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி நமக்கு எண்ணம் தோணும். எல்லோரும் வரவங்க எல்லாத்தையுமே வெயிட் பண்ணுங்க சார், நாங்கள் ஒரே நிமிஷத்தில் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. மெயினாக அந்த கடலக்கொட்டை சட்னி மறந்துட்டேன், கடலக்கொட்டை சட்னியுமே கொடுக்குறாங்க, அதுவும் ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. கட்டாயமாக நீங்கள் சங்ககிரி பக்கம் வந்தீங்கன்னா இந்த கடையை ஒரு ட்ரிப் விசிட் பண்ணி பாருங்கள். சாப்பாடு சூப்பர்னு தான் சொல்லுவீங்க நீங்களே. சரிங்களா?
ஒரு சாப்பாடு வந்து 100 ரூபாய் வருதுங்க. நான் இன்னொரு விஷயத்தையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நாங்கள் எந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்டாலும் அங்கே வந்து இலையை நாமளே எடுக்கணும் அப்படின்னு ஒரு சில ஹோட்டலுங்களில் சொல்லுவாங்க. அப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்கிற ஹோட்டலுங்களில் ஒரு ஹோட்டலில் கூட நான் இலை எடுத்ததே கிடையாது. எல்லா ஹோட்டல்லையுமே எங்கள் வீட்டுக்காரர் என்னோட இலையும் சேர்த்து எடுத்துருவார். எனக்கு அது வந்து ஏன்னே தெரியல. அவர் எப்போவுமே வந்து என்னை எடுக்கவே விட மாட்டார். நானே எடுத்துகிட்டு வந்துடுறேன், நீ போ, நான் எந்திரிச்சு போ, நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவார். எனக்கு அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நாம் வீட்டில் எத்தனை வேலை செஞ்சாலும் வெளியில் போய் இருக்கும்போது அங்கே நமக்கு வந்து ஒரு வேலையும் செய்ய விடாமல் அவங்களே செய்கிறாங்க அப்படிங்கும்போது அது ரொம்ப சந்தோஷம் தானே கொடுக்கும் நமக்கு. அதுதான் ஒரு கோணப்புளியங்காய் மரத்து மேலே பாருங்கள் ஒரு ஒட்டுண்ணி செடி பாருங்கள் எப்படி வளர்ந்துருக்குதுன்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து இதுவும் கிடையாது, வேரே கிடையாது. நான் வேருக்குதான்னு கூட தேடி பார்த்தேன், எங்கேயுமே வேறு கிடையாது. ஆனால் வந்து செடி ஃபுல்லாக போட்டு கூடாரமாட்டம் போட்டு மூடி வச்சுருக்கு. இதுக்கு வர பூ வர பூத்துருக்குது அந்த செடியில். எங்கள் வீட்டுக்காரர் எங்கே இந்த செடி நான் பிச்சுட்டு வந்துடணும்னு ஒரே பயந்துக்கிட்டாரு. இதை கொண்டு வந்து வீட்டாண்ட விட்டுறாத, அது எல்லா செடியும் போட்டு பரவிடும், அதனால் தயவு செஞ்சு இதை தூக்கிட்டு வந்துடாத அப்படின்னு சொன்னார். ஏன்னா நாம்ளே ஒரு செடி பைத்தியம், அதனால் எதை பார்த்தாலும் தூக்கிட்டு வந்துடுவாளோ அப்படிங்கிற ஒரே பயந்தான் அவருக்கு, பாவம். நானாக எடுத்துகிட்டு போகல செடி, இல்லைங்க நான் கொண்டுட்டுலாம் வரமாட்டேன், இது மற்ற செடிங்களுக்கு பாதிப்பு கொடுக்குன்னு எனக்கு தெரியும், அதனால் நான் கொண்டு வர மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் சேலம் வந்துட்டோம். சேலம் வந்து நாங்கள் என்ன பண்ணோம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நான் கண்டினியூ பண்ணுறேன். இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.